ஹலோ, யாரு? நான் தான் செல்வி பேசுறேன். எந்த செல்வி? 2 நாளைக்கு முன்னாடி குழந்தைய பத்தி விசாரிக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேனே, நீங்க கூட உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களே. ஓ, நீங்களா? நீங்க ஒன்று பண்ணுங்க, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பார்க்கிங் கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்க, நான் அங்க வந்துடுறேன். சரி. அப்புறம் நான் 2 நிமிஷம் தான் பேசுவேன், சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன், சரியா? சரி சிஸ்டர். சரி. உன்னை பார்க்கிங் கிட்ட தானே நிக்க சொன்னேன், எங்க வந்து நிக்கிற? நீயே காட்டி கொடுத்துருவ போல, வாமா முதல்ல. சிஸ்டர். என்னம்மா நீ என்ன வம்பள மாட்டிட்டுருவ போல? சிஸ்டர், என் குழந்தைய பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லாத ரெக்கார்ட் ரூமுக்குள்ள போய் 4-5 ஃபைல் புரட்டி பார்த்ததுக்கே நீ 4000 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்க. நான் இப்ப சொல்ல போறது உன் குழந்தைய பத்தின ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு எவ்வளவு தருவ? என் கையில இருந்தது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல சிஸ்டர். அதான் கையில இவ்வளவு பெரிய வளையல் போட்டிருக்கியே, பணம் இல்ல இல்லன்ற. என்ன இது, தங்கமா? என் குழந்தைய பத்தி என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருமா. இந்தா, இத பாரு. இவங்க தான் பிரசவம் பார்க்கும்போது உன் கூடவே இருந்த வாடாயா. நீ ஹாஸ்பிட்டல் வந்ததுல இருந்து உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க தான் உன் கூட இருந்தவங்க. நீ அவங்கள போய் பாரு. உன் குழந்தைய பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நான் வரேன். டே அஸ்வந்த், நான் சொல்றத மட்டும் கேளுடா. ஓவரா ஏதாச்சும் பேசி என்னை மாட்டி விட்டுறாதடா. பாட்டி என்கிட்ட சொல்றாரு, கவலை விடு. இப்பவே அவங்க 2 பேர்கிட்ட பேசி டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி காத்துல பறக்க விடுற பாரு. ஐயோ, நம்மள போட்டு கொடுத்துருவானோ? டாடி, எனக்கு ஒரு டவுட்டு. எதுலடா டவுட்டு? சயின்ஸ்லையா மேத்ஸ்லையா? நம்ம குடும்பத்துல. நம்ம குடும்பத்திலையா? என்னடா சொல்ற? மம்மியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க டாடி. நீங்க மம்மியை விட்டு பிரிய போறீங்களா? அவங்கள டைவர்ஸ் பண்ண போறீங்களா? உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னது? சொல்றா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன டாடி நீங்க? நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம செக்யூரிட்டி, சர்வெண்ட்டு, டிரைவர் எல்லாருக்கும் தெரியும் போது எனக்கு மட்டும் தெரியாதா? அப்பாடா, நல்ல வேலை இந்த குட்டிவாண்டு நம்மள போட்டு கொடுக்கல. சொல்லுங்க டாடி, மம்மியும் நீங்களும் எத்தனையோ நாள் சண்டை போட்டிருக்கீங்க. புதுசா இப்ப என்ன டைவர்ஸ்லான்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு டைவர்ஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? டைவர்ஸ்னா அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க, அதானே? அப்படி என்னதான் டாடி உங்களுக்கும் மம்மிக்கும் நடுவில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். கரெக்டா பேசுறான் பாரு என் பேரன். சிங்க குட்டிடா நீ. பதில் சொல்லு சந்தோஷ், பதில் சொல்லு. டாடி, நான் ஸ்கூலுக்கு போறேன், படிக்கிறேன், அப்புறம் வீட்டுக்கு வரேன், விளையாடுறேன். மம்மி எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எனக்கு ஃபீஸ்லாம் கட்டி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை படின்னு சொல்றீங்க.
நீங்களும் மம்மி சேர்ந்தானே என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க. நீ 2 பேர் பிரிஞ்சுதா அப்புறம் நான் எப்படி நல்லா படிப்பேன் சொல்லுங்க டாடி. நீ 2 பேருமே பிரிஞ்சிருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அது வந்து அதுடா மம்மி ஏதோ டைவர்ஸ் பேப்பர்லாம் கொடுத்தாங்களா? நீங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்களாமே. அது என் கையில் கொடுங்க டாடி. நான் உடனே கிழிச்சு போடுறேன். அப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். ஐயோ, என் பேரன் எவ்வளோ கேள்வி கேட்குறான். அதுக்கு பதில் சொல்லு சந்தோஷ், பதில் சொல்லு. இங்கே வாடா. எதுக்கு டாடி? நான் கேள்வி கேட்டதுக்காக நான் அடிக்க போறீங்களா? சச்சா, உன்னை ஏன்டா அடிக்க போகிறேன்? நீ என்ன தப்பு செஞ்ச? இங்கே வா. சொல்லுங்க டாடி. உங்கள் அம்மாவை நான் வீட்டை விட்டு போக சொல்லடா. டைவர்ஸ் பேப்பரும் நான் அவளுக்கு கொடுக்கல. உங்கள் அம்மாவா தான் எல்லாமே செய்கிறா. அவள் ஏன் இப்படிலாம் செய்கிறான்னு எனக்கு தெரியல. நீ வேணா ஒன்று பண்ணு. என்ன பண்ணணும் டாடி? என்கிட்ட கேட்ட மாதிரியே உங்கள் அம்மா கிட்டேயும் போய் கேளு. எனக்கு பதில் சொல்லாத அவ உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க மம்மிக்கு டைவர்ஸ் பேப்பர் கொடுக்கல அப்படிதானே? சத்தியமாக நான் கொடுக்கலடா. உன் சந்தோஷத்தை நான் கெடுப்பேனா? வெரி குட் டாடி. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நான் போய் மம்மியை கேட்குற கேள்வி இல்லை. அவங்க எனக்காக அம்மா வீட்டிலேயே இருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்க. சரி. உங்களை டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஹாப்பியா? என்னோட ஹாப்பி முக்கியம் இல்லைடா, உன்னோட ஹாப்பி தான் முக்கியம். அதை போய் உங்கள் அம்மா கிட்ட கேளு. இதோ போறேன் டாடி. ஐயோ, சந்தோஷாவது கோவத்தில் கொஞ்சம் யோசிச்சாவது பேசுவான். இவ கோவம் வந்துட்டா குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாளே. மம்மி மம்மி என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பேசலாம். உன் வேலையை விட என் வேலை தான் ரொம்ப முக்கியம். இப்பவே கேளுங்க. இதோ பாருடா, ஏதாவது ஏடா கூடமா கேட்ட நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன், அப்படியே வாயிலே போடுவேன். பரவாயில்லையா? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்னது? டாடி நீங்க எதுக்கு டைவர்ஸ் பண்றீங்க? என்ன? அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் பிரச்சனை என்ன புதுசா? அதுக்குன்னு நீங்க என்னையும் டாடியோ தண்ணியை தவிச்சு விட்டு போயிருவீங்களா? டேய், இப்படிலாம் பேச உனக்கு யாரா சொல்லி கொடுக்கறது? டேய், நான் இல்லடா, என்னைக்கு என்ன மாட்டி விட்டுறதடா. யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, நானும் அதான் பேசுறேன். சொல்லுங்க மம்மி, ஏன் டாடியை விட்டு போறீங்க? நீங்க ஏன் மாமி என்னை விட்டு போறீங்க? அப்படி என்னதான் உங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு நீ அழற? பின்ன நீ காரணத்தை சொன்னாதான் நான் உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் மட்டும் தனியா வீட்டில் உட்காந்து உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன். ஏன் மம்மி இப்படிலாம் பண்றீங்க? நல்லா கேளுடா, அவ புத்தியில உரைக்கிற மாதிரி கேளு. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதுடா. தயவு செஞ்சு மம்மி சொல்ற பேச்ச கேளு. இதுக்கு மேல உங்க அப்பா கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. செல்லம் இல்ல, குட் பாய் இல்ல, அழக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மம்மியே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? போ மம்மி, நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னாதான் அப்புறம் நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லுவியா? ஆமா. யார்கிட்டடா சொல்லுவ? டைட்டல் பிளேன். என்னது? உங்களை மாதிரி குழந்தைகளை அழுவுற அம்மாவளா அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பாருங்க, நீ என்னை விட்டு போகவே மாட்டியா. டேய், நடிப்பு மட்டும்தான் நீ. உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறது வேற ஆளு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே. இருடா, உன் பாட்டிய தண்ணில போட்டு 4 முக்கு முக்கி எடுத்தா உண்மை அப்ப தெரியும். உன்னெல்லாம் அதுதான்டா பேச வச்சிருக்கோம். ஐயோ, அப்ப
பாட்டி காளியா? சின்ன பையனுக்கு இவ்ளோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறியா நீ? மாயா கடுப்பாயிட்டாலே. நல்லா மாட்டணும். இரு வர. மா ஐயோ நான் இல்லப்பா. மா எங்க போன நீ? உன்ன ஐயோ இவ டைனோசர் இறைய தேடுற மாதிரி நம்மள தேடிட்டு போறாளே. ஐயோ நம்ம தான் ஓவரா பில்டப் பண்ணி பாட்டியை பலிகட ஆக்கிட்டோமோ. பாவம் பாட்டி. அம்மா கையில் இப்போ என்ன ஆக போதோ. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. எங்கம்மா போகலாம்? இந்த அட்ரஸ் போகணும் போலாம். சரிம்மா போகலாமா? ஏறுமா. கடவுளே, நான் தேடி போற அந்த அம்மாவை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். அவங்க என்கிட்ட எதையும் மறைக்காம நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும். ஏம்மா நீ சொல்கிற அட்ரஸ் இந்த சந்துக்குள்ளே தான்மா இருக்குது. இதுக்கு மேலே ஆட்டோ போகாதுமா. நீங்கள் வேணால் பார்த்துட்டு வந்துடுங்க, நான் வெயிட் பண்ணுறேம்மா. இல்ல பரவாயில்லண்ணா, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். 200 ரூபா கொடுமா. இந்தாங்க. சரிம்மா. மா மா யாருமா வேணும்? அண்ணா, நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல ஒரு சரி. பாட்டி. அவங்க தெரியலம்மா, அங்கே முன்னாடி போய் விசாரிச்சு பாருங்க. சரிண்ணா. சரிம்மா. ஜீ தமிழ்ல புதுசா வந்த சீரியல் ரொம்ப நல்லா இருக்குல்லடி. அக்கா அக்கா என்னம்மா? இங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல ஒரு பாட்டி, அவங்க வீடு எங்க இருக்கு? தெரியலம்மா, நாங்க இப்பதான் குடி வந்தோம். சரிக்கா. பாட்டி இதோ வரேன். பாட்டி, என்னம்மா? நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல ஒரு பாட்டி, ஆ அந்த பாட்டி வீடு இதுதானே? ஆமாம்மா. ஆனா அவங்க இப்ப இங்க இல்ல. அவங்க இங்கேருந்து போய் 2 வருஷம் ஆச்சுமா. என்ன சொல்றீங்கம்மா? ஆமாம்மா, அவங்க இந்த ஏரியா விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா. அம்மா, அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா தெரியலம்மா. சாலி கிராமத்துல அம்மன் கோயில் ஒண்ணு இருக்குது, அங்க இருக்கிறதா கேள்விப்பட்டமா. நீ அங்க போய் தேடி பாருமா. சரிம்மா. ம். ஐயோ, என்ன இவ்வளவு சோதனையா இருக்கே கடவுளே. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் எப்படி தேடுவேன்? நீதான் கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டணும். எங்கம்மா போறீங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்ல, அதனால நாகராஜன் வருவான்ல, அவனுக்கு பாலும் முட்டையும் வைக்கணும்ல. ஆமாம்மா. அதனால அவனுக்கு நான் போய் பாலும் முட்டையும் வச்சுட்டு வந்துடுறேன். நீ தூங்கு, சரியா? சரிம்மா. நாகராஜனுக்கு சீக்கிரம் முட்டையும் பாலையும் வச்சுட்டு வந்துருங்க. சரிடா, நீ தூங்கு. நல்லா தூங்குறாளே, தூங்கும்போதே இவளை கடத்திட்டா என்ன?
ஆனா அந்த பாம்பு நம்ம பிளானுக்கு குறுக்க நிக்குமே, என்ன பண்றது? தீபா திரும்ப வந்து குழந்தை கூடவே தூங்குனான்னா நாம நினைச்சத செஞ்சிட வேண்டியதுதான். ரெண்டும் நல்லா தூங்குதுங்க. இதுதான் நமக்கும் வேணும். இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால உனக்கு தான் முதல் மரியாதையா? நீ சும்மாவே படம் எடுத்து ஆடுவ. இந்த போதை மாத்திரைய நீ குடிக்க போற பால்ல போட்டா நீ போதையிலேயே தான் ஆடிக்கிட்டு இருப்ப. இத குடிச்சிட்டு நீ மயக்கத்திலேயே கெட. நான் உன் கண்ணு முன்னாலேயே எப்படி அஞ்சலியை தூக்கிட்டு போறேன்னு மட்டும் பாரு. ஆஹா நாகராஜா, முட்டையும் பாலையும் வச்சதும் எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டியா? அப்பா, பாம்பு பாலை ஃபுல்லா கல்பா அடிக்குதே. இன்னைக்கு ஃபுல்லா நீ மட்டை தான். இதுதான் நமக்கு வேணும். நாகராஜா, இன்னைக்கு ஃபுல்லா நீ தூங்கு. நான் எந்த தொல்லையும் இல்லாம அஞ்சலியை தூக்கிட்டு போறேன். பாய் பாய். இது ஃபாரின் ஸ்லீப்பிங் ஸ்ப்ரே. இதை அடிச்சா பல மணி நேரத்துக்கு உனக்கு தூக்கம்தான். தூங்கு தீபா, தூங்கு.
இவ அவ்வளோ சீக்கிரம் மயங்க மாட்டாளே. தூங்கிட்டாளா? ம். உனக்கும் அடிக்கிறேன். நீ என் கூட தூங்கிக்கிட்டே வா. அப்பாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பத்திரமா இவளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துற வேண்டியதுதான்.